இப்போ ஃபர்ஸ்ட் உங்களை வந்து ஆங்கிலோ இந்தியன் அக்கான்னு கூப்பிடுறதா இல்ல பிரியதர்ஷினி மேடம்னு கூப்பிடுறதா? நாயா எப்பவுமே இன்டர்வியூ கேட்டுட்டு இருக்கேன். படம் ரிலீஸ் ஆன அப்புறம் தான் நம்ம இன்டர்வியூ கொடுக்க முடியும். வாட் பகா, வாட் யூ டாக்கிங் மேடம் பார்த்தீங்கன்னா படம் That's what I told. No, after the release only we can talk la. இல்லை மேடம், இப்போ இது ரிலீஸுக்கு முன்னாடியே எடுத்துட்டாங்க. எடிட் பண்ண 2 நாள் ஆகும். அதுக்காக. Oh gosh. Okay, let's do it. விடிஞ்சிடுச்சு காசுடா மொல்லத்த மாமே. Kevin, you frozen frog. Do something. I'm one of the last people to join this team. அதுக்கு லாக்டவுன் ஒரு காரணம். வாட்ச் கட்ட மாட்டாங்க, லேடிஸ் எல்லாம் வாட்ச். ஸோ இந்த மாதிரி எல்லாம் மிஸ்டேக்ஸ் பார்த்தாருன்னா கொஞ்சம் கோவம் வரும். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது எனக்கும் அந்த மூக்குத்தி போடணும். நான் என்னோட கேரக்டர் போட முடியும். And they actually show that historically Indira Gandhi dissolves the DMK government. And the incident or the impact in the community la enna nadandhathu. நேயர்களுக்கு வணக்கம். ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் எல்லாத்துக்கும் மறுபடியும் இருக்கும் பெருசா வணக்கம் சொல்லிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களை வந்து ஆங்கிலோ இந்தியன் அக்கான்னு கூப்பிடுறதா இல்ல பிரியதர்ஷினி மேடம்னு கூப்பிடுறதா? Please call me பிரியதர்ஷினி. மேடம் எல்லாம் வேணாம். இப்போ சமீபத்துல ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய சர்பேட்டா பரம்பரை அந்த ஒரு வாய்ப்பு எப்படி கிடைச்சது? நாங்களும் புத்தர் ஸ்தலம் வச்சிருக்கிறோம். எங்களுக்கு சிக்னேச்சர் செட் ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கு. ஸோ அப்படியே அதை சேர்த்து சொல்லுது. ஸோ இந்த படத்தில் வந்து எனக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஆக்சிடென்டல், மேபி ஒரு காட்ஸ் கிரேஸோட வந்தது நான் விரும்புகிறேன். இதுக்கு முன்னால் கமிட் ஆன படம் எல்லாம் சிலது இருக்கா இல்லையா, இப்போ சச்ச லாக்டவுன் ஆச்சு, ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பணம் இருக்கா, இந்த மாதிரியெல்லாம் ஒரு யோசனையில் இருக்கும் போது சடனாக ஒரு கால் வந்தது ஃப்ரம் பாரஞ்சித் சர்ஸ் ஆஃபீஸ். the production team called and said இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு உங்களை யோசிச்சு வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து சாரை இன்னைக்கு பார்க்க முடியுமா? said okay. I was actually வேறு ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் இருந்தேன், இது முடிச்ச உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு I came to the office. அப்போ வந்து உங்கள் ஃபோட்டோஸ் அனுப்புங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபோட்டோஸ் அனுப்பும் போது அவங்க சார் இல்லைங்க, எங்கள் சாரீ ஃபோட்டோஸ் எல்லாம் வேணாம், நீங்கள் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் ஏதாவது வச்சுருக்கீங்களா அது அனுப்புங்க. லைக் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் ஓகே இருக்குது, ஆனால் வந்து அது வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி இருக்காது, இல்லை நார்மலாக அவங்க ஜீன்ஸோ ஏதாவது என்ன இருக்கோ அதை நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. இதுக்கு முன்னாடி ரஞ்சித் சார் படத்தில் வந்த ஃபீமேல் ஓரியன்டட் கேரக்டர் எல்லாமே இருந்தது. அப்போ அதை பார்த்துட்டு அப்படியே போனீங்களா? இல்லை அவங்க வந்து சொன்னாங்க கொஞ்சம் அந்த மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸில் அனுப்புங்க. அனுப்பினேன். தென் அவங்க கால் பண்ணி சொன்னாங்க தட் இந்த கேரக்டர் வந்துட்டு சாரி எல்லாம் போடாதுங்க, அது உங்களுக்கு ஓகேவா? ஐ செட் ஓகே, நார்மல் வெஸ்டர்ன் ட்ரெஸ் நான் டெய்லி தான் போடுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, டீசெண்டாக இருந்தால் எனக்கு பிரச்சனையும் இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அங்கே போனேன். அங்கே போனால் உடனே சாரை பார்த்தேன். அவங்க ஒரு ஆடிஷன் எடுத்தாங்க. கேரக்டர் வந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் லேடி, அவங்க வந்து ஒரு காட் மதர் மாதிரி ஹீரோக்காக. அண்ட் இவங்க வந்து இந்த படம் வந்துட்டு பாக்ஸிங் படம். இந்த படத்தில் எப்படின்னா அவங்க மதர் வந்துட்டு உங்கள் வீட்டில் வேலை செய்கிறாங்க. அண்ட் அவங்க வந்து மதருக்கு வந்து அவன் பாக்ஸிங் பண்ணது பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் வந்து யூ ஆர் த காட் பேரண்ட்ஸ் ஸோ சப்போர்ட். எப்போவுமே அவங்க சண்டை போடுவாங்க, அவங்க அடிச்சுப்பாங்க, நீங்கள் தான் போயிட்டு அவங்கள வந்து காம் டவுன் பண்ணிவிட்டு செப்பரேட் பண்ணணும். அது எப்படி பண்ணுவீங்க? உங்கள் ஓன் வேர்ட்ஸில் நீங்களே பேசிவிட்டு நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு அனாக்ட்மெண்ட் பார்த்தாங்க. ஓகே ஆயிடுச்சு. ஸோ வெரி ஹாப்பி. அந்த பாயிண்டில் ரஞ்சித் சாருக்கு உடனே அந்த காஸ்டிங்கில் என்னோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் செட் ஆச்சுன்னு ஃபீல் பண்ணேன். he said great, look at உங்களை வந்து செட்டில் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் ஐ வெண்ட் ஃபார் த ஷூட். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ ஜாயின் த ப்ராஜெக்ட்.
திங் இஸ் இந்த படத்தை வந்துட்டு லாக்டவுனுக்கு முன்னாலே வந்துட்டு ஷூட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் என்னோட கேரக்டருக்கு வேற ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி செலக்ட் பண்ணிவிட்டு பாசிபிளி 1 or 2 சீன்ஸ் அவங்க கூட ஷூட் கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த லாக்டவுன் வந்ததில் அந்த ஆர்டிஸ்ட் லாக் ஆகிட்டாங்க. வேறு ஏதோ ஒரு இஷ்யூனால அவங்களால வந்து பண்ண முடியல. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் வாட் ஐ கால் த டெஸ்டினி, யூனோ, தட் என் பேர் என்னோட டெஸ்டினில இது வந்து இந்த படத்துல இங்கே வந்து நான் ஜாயின் someone and one of the last people to join this team. அதுக்கு லாக்டவுன் ஒரு காரணம். Lockdown became a reason for me to get this role. So that even if God brings lockdown, he bought it for a reason. இந்த சார்பேட்டால எனக்கு ஒர்க் பண்ணணும் ஒரு விதி இருக்கு, அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு it happened. So I did this in the between the last and this lockdown, and ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் எனக்கு வந்து நான் அந்த ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் பார்க்கல. அந்த நார்த் மெட்ராஸ் ட்ரைனிங் கொடுத்தாங்க, பாடி லாங்குவேஜ் ட்ரைனிங்கு, பேசுகிற ட்ரைனிங், டயலாக் டெலிவரி ட்ரைனிங், பட் அது நான் அதனால பண்ண முடியல. பிகாஸ் ஐ ஜாயின் halfway through. உங்களுக்கு எப்படி ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண கவன் வர்மா அந்த மாதிரி படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி வந்து நார்த் மெட்ராஸ் நீங்க முன்ன பாத்துருக்கீங்களா, போயிருக்கீங்களா? நார்த் மெட்ராஸ் ஏரியா பார்த்துருக்கேன், அவ்வளோ அங்கே போயிட்டு இருந்ததில்லை. ஆனால் அந்த ஏரியாவில் போயிட்டு ஒரு 24 hours ஸ்பெண்ட் பண்ணதில்லை, போயிட்டு வந்திருக்கேன். ஸோ லிட்டில் ஐ ஹவ் சீன் த லைஃப். இந்த ஃபில்ம் மூலியமாக தான் எனக்கு வந்து நிறைய எக்ஸ்போஷர் கிடைச்சிருக்கு. அது லைஃப்ஸ் ஆஃப் த பீப்புள் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். பிரியதர்ஷினி, உங்களாண்ட எனக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ எனக்கு பேசுறதுக்கு ஆங்கிலம் எப்படின்னு அக்கா வாண்ட எதனா ஒரு வசனம் பாட்டுலேருந்து எனக்கு நான் எதனா பேசி காட்டுங்க. வாட் பகா, திஸ் ஃபில்ம், what are you doing? Why are you hurting yourself? And then I turned to John and I say to him, Kevin, அவரோட கதாபாத்திர பேர் வந்து கெவின். Say, Kevin, you frozen frog, do something. நீ என்ன அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன், உன் பையன் வந்து hurting himself. And then I go back to same. So அந்த frozen frog in அவரை கூப்பிட்டது, அந்த டைம்ல அவர் ஆக்சுவலி அப்படியே உட்காந்து இது ஜஸ்ட் ஒரு காட்சி மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அது வரைக்கும் அவர் ஒன்றும் பண்ண முடியும். ஃப்ரோசன் ஃப்ராக் சொல்லும் போது அவரோட ஃபேஸ் காட்டுவாங்க, அப்படியே அவர் வந்து ஃப்ரோசனாகவே தான் இருப்பார். ஸோ அது வந்து ஒரு காமெடி பீஸாக மாறிடுச்சு அந்த படத்தில். ஜான் விஜய் அவரை பற்றி சொன்னீங்க, அவருக்கு பேரா பண்ணிருக்கீங்க. ஸோ எப்படி இந்த செட்டில் அவர் ஹெல்ப்லாம் பண்ணாரா? ஹீஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன். எப்படி சொல்ல வரேன்னா, ஜான் வந்துட்டு ஹீ இஸ் நோன் டு மை ஃபேமிலி ஃபார் அ லாங் டைம். அவர் வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஓல்டு ஸ்கூல் கிளாஸ்மேட். ஸோ அவங்க 2 பேரும் ரொம்ப நாளாகவே ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு. அண்ட் இப்போ ஆஃப்கோர்ஸ் பிகாஸ் நாங்கள் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், வி டோன்ட் மீட் அஸ் மச். இப்போ உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட யூ டோன்ட் சி ஆல் த டைம், பட் யூ ஆர் ஃப்ரெண்ட்ஸ், யூனோ. அந்த மாதிரி ஒரு நிலைமையிலேருந்து வி ஹவ் பிகம் பாண்டட் அகெயின் அஸ் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபில்ம். பிகாஸ் இந்த ஃபில்மில் அவரும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணதுனால இட் பிகேம் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு கம் டுகெதர் அகெயின். இந்த படத்தோட செட் அந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது ரியலாவே நார்த் மெட்ராஸ் போய் தான் எடுத்துருக்காங்கன்னு ஒரு டவுட் வருது. படம் எங்க எடுத்தாங்க? வேரியஸ் லொக்கேஷன்ஸ் இருக்கு. அந்த ரிங் செட் எங்கே போட்டாங்கன்னு தெரியல, பிகாஸ் நான் வந்து இந்த ஹோம் போர்ஷன்ஸில் மட்டும்தான் இருந்தேன். படத்தோட 3 பாகம் இருக்கு. ஒன் இஸ் த ஹோம் ஃப்ரண்ட், ஒன் இஸ் த ரிங்கில் நடக்கிற பாலிட்டிக்ஸ், 3வது வந்துட்டு அவங்க லைக் ஆல் தி அதர் ஆர்டிஸ்டோட ஹோம் ஃப்ரண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாக்ஸர் ராமன், சந்தோஷ் சார், அவரோட ஹோம் ஃப்ரண்ட், அவங்க பாலிட்டிக்ஸ், வில்லன் சைடில் நடக்கிற பாலிட்டிக்ஸ், அப்புறம் அந்த இடியாப்பம் பரம்பரை அவங்க பாலிட்டிக்ஸ், அதெல்லாம் வந்துட்டு வேறு வேறு இந்த 3 பார்ட்ஸ். ஸோ நான் என்னோட கேரக்டர் வாஸ் ஒன்லி இந்த ஹோம் ஃப்ரண்ட். அது வந்து ரிங்குக்கு போகாது. ஸோ இந்த ரீசன்னால நான் அந்த பிளேஸ் பற்றினா பேச முடியும். ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன்ட் எல்ஸ்வேர். ஓகே, வீடு போர்ஷன் எங்க எடுத்தாங்க? வீடு போர்ஷன் வந்துட்டு நியர் பூனமலே தெர் இஸ் ஒரு வில்லேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஏரியா பக்கத்தில் அவங்க வந்து ஒரு ஓல்ட் ஸ்டைல் குடிசஸ் மாதிரி ஒரு ஏரியா கட்டினாங்க. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற குடிசை, இப்போ இருக்கிற லோ காஸ்ட் ஹவுசிங்கில் வந்து நிறைய மாடர்ன் எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ எந்த வீட்டுக்கு போனாலும் யூ வில் see a television, you will see a fridge, you may even see washing machine and electricity. ஸோ இந்த மாதிரி அண்ட் ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ மாடர்னாக இருக்கும்.
1970s எப்படி எல்லாம் இருக்காது. ஸோ தே ரியலி ரீகன்ஸ்ட்ரக்டட். அண்ட் அந்த காலத்தில் அந்த குடிசைலெல்லாம் வந்து எலக்ட்ரிசிட்டி கூட பல்பு மேபி ஒரு பல்பு எரியும் ஒரு வித் ஒன் வயர் யூனோ. தட்ஸ் த ஹவுசஸ் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ரீசன்னால they really reconstructed those places. And நிறைய ஒரு மாதிரி ஒரு பிளாக்கிஷ் லுக் இருக்கும் அந்த திங். அது மாதிரி ஒரு பிளாக் பெயிண்ட் மாதிரி கூட ஸ்ப்ரே பண்ணாங்க ஒரு அந்த பிளாக் லுக் கொடுக்கறதுக்கு, அந்த பாவர்ட்டியோட பிளாக் லுக். ஓகே ஓகே. இப்போ சார்பேட்டா பரம்பரை உங்களுக்கு புதுசாக ஒரு பிரதர் கிடச்சிருக்காரு. ஸோ அவரை பற்றி ஆர்யா லுக்கு அந்த மாதிரி விஷயம் பொதுவாக சொல்ல போனால் அங்கே அந்த படத்தில் he played my son, like a son relationship தான். I was like a godmother to that character. டேடி வந்துட்டு அவருக்கு ஒரு டேடி, பிகாஸ் அவருக்கு டேடி இல்லை. ஸோ இவர் டேடி ஃபிகர், ஃபாதர் ஃபிகர்னா அவர் தான். அண்ட் அந்த படத்தில் இருக்கிற மதர் கேரக்டர் பாக்யம், ஷீ லவ்ஸ் ஹர் சன் வெரி மச். ஆனால் ஷீ இஸ் அ வெரி ஸ்ட்ரிக்ட், ஸ்ட்ராங், ஆங்க்ரி மதர். always beating, not happy, never happy. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கூட so she's always so இந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு மதரோட நர்ச்சரிங் வார்ம் அஃபெக்ஷன் வந்துட்டு அந்த மாதிரி அஃபெக்ஷன் கொடுக்குற கேரக்டர் தான் விசி அம்மா. இப்போ ரஞ்சித் சார் படம் அப்படின்னாலே எங்களுக்கு ஆடியன்ஸாக பார்க்கும்போது நிறைய திட்டுவார், நிறைய அடிப்பார், சீன் ஒழுங்காக பண்ணலாம் அப்படின்ட்டு. உண்மையிலே அப்படியா? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி என் முன்னால் நடக்கலை. ஐ ஹவ் ஆல்வேஸ் சீன் ஹிம். அவர் கூட ஒர்க் பண்ணுற ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் முக்கியமாக பீப்புள் லைக் அனுபமா மேம், தென் ஜான் விஜய் சார், தென் சந்தோஷ் சார், பசுபதி சார், இவங்கெல்லாம் வந்து வெட்ரன் ஆக்டர்ஸ். they are very good at what they do. இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு வாட்டி நீங்கள் சொன்னால், ஒரு 2 வாட்டி சொன்னால் அவங்களால பர்ஃபார்ம் பண்ணி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இட் மேக்ஸ் த டைரக்டர்ஸ் ஜாப் ஈஸி. இப்போ ஒரு ஃப்ரெஷர்ஸ் கூட ஒர்க் பண்ணும் போது எஸ் யூனோ அந்த பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம், லிமிட்டட் டைமில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு he can lose his temper. என்னை பொறுத்த வரைக்கும் he was perfectly okay in all the என்னோட நான் கூட ஒர்க் பண்ண சீன்ஸில் he was very professional and very good. only sometimes பெரிய க்ரௌட் சீன்ஸை வந்து டைரக்ட் பண்ணும்போது அண்ட் சில சீன்ஸில் இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைமில் வந்து அது போட மாட்டாங்க, வாட்ச் கட்ட மாட்டாங்க, லேடிஸ் எல்லாம் வாட்ச். ஸோ இந்த மாதிரி எல்லாம் மிஸ்டேக்ஸ் பார்த்தாருன்னா கொஞ்சம் கோவம் வரும். பிகாஸ் அந்த நம்ம what you call கேர்லெஸ்ஸாக நம்ம சில மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து அவருக்கு கொஞ்சம் இது எனி பர்சன் வுட் லூஸ் தியர் டெம்பர் இன் தட் சிச்சுவேஷன். ஸோ மொத்தமாக இட் இஸ் டிஃபிகல்ட் when you're directing so many people. ஆனாலும் அது பியூட்டிஃபுல்லாக அச்சீவ் பண்ணிட்டார். அந்த we had so many issues. பார்த்தீங்கன்னா ரெயின் கேம் at that time. ரஞ்சித் சாரோட படத்தை அவர் எடுத்த படத்தை டக் டக் டக்னு சொல்லுங்க பார்க்கலாம். அட்டகத்தி, அப்புறம் there's I think Madras is second, then there is Kabali and then Kala and then this one சார்பேட்டா. ஓகே. ஆர்யா பிரதரோட அஞ்சு படம் டக்குன்னு. நான் கடவுள் இஸ் மை ஃபேவரட். அதில் வந்துட்டு I didn't see Arya, I saw something else. I saw some kind of supreme divine. Yeah, it's that because you know I love it when actors you don't see the actor anymore. You should not see Arya anymore. Like Kamal sir is a great actor, pathina you will not see Kamal anymore. You will see and the character Kameshwaran, you will see that that is talent, that is real talent. And adla and the padathla vandu I didn't see Arya anymore, I saw that Agori. So avlo transform ஆயிருந்தாரு, அவ்வளோ ரியலிஸ்டிக்காக ப்ளே பண்ணார். அண்ட் அதுக்கு நான் என்னோட my heartfelt appreciation. இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிற படம் வட சென்னை அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியுமா, பொலிட்டிக்கலாக இதுக்கு முன்னாடி பாக்ஸிங்கை வச்சு இப்போ அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்லாம் வரப்போகுது. இந்த படத்தை நான் வந்து பொலிட்டிக்கல் படமாக பார்க்கல. ஓகே, பிகாஸ் இந்த படத்தை நான் வந்து இப்போ 3 வாட்டி பார்த்தாச்சு. I saw it once myself and then I saw it in the preview. Then yesterday night my husband was watching it, அவர் கூட உட்காந்து பார்த்தேன். Each time I see a different analogy. இந்த படத்தில்
எஸ், நீங்கள் பொலிட்டிக்கல் பிராண்டிங் பார்க்கலாம். யூ வில் சி த உதய சூரியன், யூ வில் சி பிளேட்டன்ட்லி, யூ வில் சி த டிஎம்கே ஃப்ளாக். பசுபதி சாரோட துண்டில் there will be the DMK ஓட lines will be there. So and then you blatantly see MGR's face, you see the red tie, you see everything. But this is not a political movie. This is a historical movie. Pashupati sir வந்துட்டு he is actually a DMK கட்சிக்காரர் in this movie and he is a very strong and very நேர்மையான person. அவர் வந்து நல்ல ஒரு பாக்ஸிங் ஸ்கூல் நடத்துகிறாரு. அந்த இன்சிடெண்ட்டோட இம்பேக்ட் இந்த கம்யூனிட்டியில் என்ன நடந்தது, பிகாஸ் இமீடியட்லி பசுபதி சார் இஸ் அரெஸ்டட் அண்ட் டேக்கன் அவே பிகாஸ் ஹீ இஸ் அ கட்சிக்காரர், நாட் பிகாஸ் ஹீ இஸ் அ கிரிமினல், ஹீ இஸ் டேக்கன் அவே பிகாஸ் ஆஃப் தட். ஸோ அந்த டைமில் அந்த அவரோட ஆப்சன்ஸோட என்ன இம்பேக்ட் ஆகுறதுன்னா, ஹீரோ அண்ட் பசுபதி சார் சன் கலையரசன் ரெண்டு பேரும் வந்துட்டு தே ஃபால் இன்டு பேட் ஹேபிட்ஸ், பேட் ஹேண்ட்ஸ். So it is a historical thing. It has got nothing to do with DMK did this or any DMK did this. ஆர்பேட்டா பரம்பரைன்னு உண்மையில ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ படத்தில் இருக்கக்கூடிய பல கேரக்டருக்கும் அதே மாதிரி தான். டான்சிங் ரோஸ், அது மட்டும் பார்த்தீங்கன்னா டேடி, எல்லாருமே வந்து ரியல் லைஃப்லேருந்து இருக்கக்கூடிய ஒருத்தருடைய பிரதிபலிப்பாக இருக்குது. உங்களுடைய கேரக்டரும் மேபி யாராவது ஒருத்தர் ரெஃபரன்ஸ், இவங்கள பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க, இவங்க தான் நீங்கள் இவங்க கூட ஹோம்ஒர்க் மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு யாராவது காமிச்சாங்களா? இல்லை, என்னோட கேரக்டருக்கு எந்த ரெஃபரன்ஸும் கொடுக்கல. பேசிக்காக ஆங்கிலோ இண்டியன் சொன்னாங்க. ஒருவேளை நான் வந்து ஏர்லி டேஸில் ஜாயின் ஆயிருந்தால் அந்த மாதிரி என்னை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு வந்து இப்போ என்னை பார்த்தீங்கன்னா மை செல்ஃப் ஹவ் காட் மென்டல் ரோல் மாடல்ஸ் ஆஃப் Anglo-Indian ladies, that too on the older generation இருக்கிற Anglo-Indian ladies when in the 70s. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா கண்டிப்பாக பாப் கட் போட்டிருப்பாங்க, மேபி ஒரு செப்பல் இல்லைன்னா சாண்டில் போட்டிருப்பாங்க, ஒரு 2-3 வீட்டில் போடுற ட்ரெஸ் இருக்கும், ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்கும் சண்டேஸ் சர்ச்சுக்கு போகிறதுக்கு அண்ட் வெட்டிங் செட் எண்ட் பண்ணுறதுக்கு, சிம்பிள் ஜுவல்லரி போட்டிருப்பாங்க, ஒரு கிராஸ் வச்சுட்டு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெடிமேட்ஸ் எல்லாம் எங்கேயும் கிடைக்காது. ஒன்லி ஈவன் சுடிதார் கூட ரெடிமேடாக கிடைக்காது. அவர் பேர் வந்து ஏகாம்பரம். ஹீ இஸ் அ ரியலி டேலண்டட், வெரி டேலண்டட் அண்ட் ரொம்ப டெடிக்கேட்டட். ஏன் சொல்கிறேன்னா அவ்வளோ ரிசர்ச் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட லுக் அண்ட் ஃபீல் பக்காவாக இருக்கணும்னு சொல்லி அந்த வெட்டிங் சீனில் தேர் ஆர் 2-3 இம்பார்ட்டன்ட் ஃபீமேல் கேரக்டர்ஸ். சஞ்சனா இஸ் தேர் ஹூ டஸ் கலையரசன் சர்ஸ் ஒய்ஃபு, அப்புறம் ரங்கா மாஸ்டர் தட் இஸ் பசுபதி சர்ஸ் ஒய்ஃப் பிளேட் பை கீதா கைலாசம் மேம், அண்ட் என்ன விட்டுருங்க பட் துஷாரா, அவங்களெல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல ஜுவல்லரி டிசைன்ஸ். தீஸ் ஆர் த டிசைன்ஸ் ஃப்ரம் த 70s. எங்கேயும் இந்த மாதிரி கிடைக்காது உங்களுக்கு. இப்போ போனீங்கன்னா வெரைட்டிஸாக காட்டுவாங்க, குஜராத்தி டிசைன், பஞ்சாபி டிசைன் எல்லாமே காட்டுவாங்க எந்த ஜுவல்லரி ஷாப் போனாலும். ஆனால் இந்த டிசைன்ஸ் ஓல்ட் தமிழ் டிசைன்ஸ் ஆர் நாட் தேர். இது கூட அவர் கும்பகோணம்லேருந்து யாரோ ராசாரி வச்சுட்டு ஹி ஹஸ் ஆர்டர்ட் அண்ட் மேட், பர்டிகுலர்லி த பிக் மூக்குத்தீஸ். அந்த டிசைன் யாரும் இங்கே எந்த ஜுவல்லரி ஷாப் போனாலும் யூ வில் நாட் பி ஏபிள் டு கெட். இட்ஸ் இஸ் பீன் மேட் ஃபார் திஸ் ஃபில்ம். அண்ட் பின்னாடி ஒரு சின்ன ஸ்டிக்கர் வச்சுட்டு தே ஹவ் ஃபிட்டட் ஃபார் ஆல் த லேடிஸ். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது எனக்கும் அந்த மூக்குத்தி போடணும். நான் என்னோட கேரக்டர் போட முடியும். இப்போ கூட ப்ளீஸ் எனக்கு 2 மூக்குத்தி மட்டும் ப்ளீஸ் எங்கேயாவது சோர்ஸ் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டிருக்கேன். யா, ஐ வாண்ட் ஆல்சோ டு கீப் ஆன். சம்டைம்ஸ் யூ கேன் வேர் தட் லுக். பாலா சார் பற்றி வருமா? அதை பற்றி அந்த பண்ணது படம் வந்து ட்ராப் ஆன ஒரு விஷயம். ஆமாம், உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ரொம்ப ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது. அந்த பெரிய டைரக்டர்ஸ் லைக் பாலா சார் எல்லாம் அண்ட் இப்போ ரஞ்சித் சார், கௌதம் மேனன் சார், இவங்க கூட எல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே ஒரு பெரிய பெரிய விஷயம் டு ஒர்க் இன் தியர் ஃபில்ம். இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம் தட் பாலா சார் மேட், பட் இட் வாஸ் நாட் அ ஐடென்டிக்கல் காப்பி ஆஃப் Arjun Reddy. It was not perfect copy. It was a Bala film. It was not a copy. It was not a remake. Adha neenga purinjukano. It was a Bala film. And as a Bala film it worked completely. என்னை பொறுத்த வரைக்கும் the raw emotion between the two, அதெல்லாம் அழகாக கொண்டு வந்தார். என்னோட கேரக்டர் என்னென்னா it was to play Dhruv Vikram's mother. Mother has a big chat with Dhruv and tells இனிமேல் நீ வந்து மாறணும், போய் பாரு, உலகத்தை சுற்றி பாரு, சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. அந்த சீன் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. Very sad. But that's okay. That is cinema. You win some, you lose some.
மிஸ்டர் கேவி ஆனந்த் சார் இப்போ நம்ம கூட இல்லை, கொரோனா வந்து ஒரு விஷயத்தில் அவர் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். KV sir, every time I think about him, I feel really horrible. ஏன்னா அவரோட லாஸ் வந்து இட்ஸ் அ பர்சனல் லாஸ் ஃபார் மீ. இஸ் அ குரு டு மீ, அ மென்டார். அண்ட் இந்த சினிமா ஃபீல்டில் இது வரைக்கும் நான் ஏதாவது ஒரு நல்ல பேர் சம்பாதிச்சிருக்கேன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி ஹி கேவ் மீ. அவர் என் மேலே அந்த வச்ச நம்பிக்கை, எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லாத நேரத்தில் அவர் வந்து நம்பினார் தட் ஐ கேன் டூ தட் ரோல் அண்ட் ஹி கேவ் மீ தட் ரோல். ஸோ இட்ஸ் அ வெரி பர்சனல் லாஸ். அண்ட் எனக்கு என்ன வருத்தம் என்ன, அந்த கொரோனா டைமில் அவர் இறந்ததுனால அவரோட ஜஸ்ட் ஐ குட் நாட் டேக் த பிளெஸிங்ஸ் of him before he went. He was an amazing director. Maintain பண்ண மாட்டார், லைக் he likes to be correct. நான் இதுதான் பிளான் பண்ணியிருக்கேன், இதுதான் எடுக்க போகிறேன். So he's a great director in that sense. ஓகே, கம் பேக் டு சர்பேட்டா பரம்பரை. இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அந்த வருஷத்தையே பார்க்காம இருக்கிறவங்க, கிட்டத்தட்ட 1940 79 வரைக்கும் பார்க்காத ஒரு பர்சன், 2K கிட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இவங்க சர்பேட்டா படம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு உங்ககிட்ட கேள்வி கேட்டால் படத்தில் இருந்துச்சு, நீங்கள் என்ன பற்றி சொல்லுவீங்க? கல்ச்சர் வந்து பயங்கரமாக மாறி வந்திருக்கு. ஓகே, ஒன் திங் இஸ் பிஃபோர் டெலிவிஷன், பிஃபோர் ரேடியோ, பிஃபோர் பீப்புள், இதெல்லாம் நம்ம வந்து வி டேக் ஃபார் கிராண்டட். ஃபோனில் ஒரு ரேடியோ இருக்குது, ஃபோனில் ஒரு டிவி இருக்குது. at the back of our hands we have entertainment. இந்த வீட்டிலேருந்து வெளியில் கூட நாங்கள் இறங்க மாட்டேங்கிறோம் பிகாஸ் டெக்னாலஜி has changed our life so much. ஒரு காரில் போகிறோம், ஒரு காரில் வரோம். ஆனால் லைஃப் எப்படி இருந்தது முன்னால், அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்ன பண்ணாங்க, எவ்வளோ கம்மியான ஒரு சம்பளமில் வாழ்னாங்க, இதெல்லாம் ஒரு ரொம்ப அமேசிங்கான விஷயம் இல்லை? அந்த படத்தை பார்க்க எனக்கு ஆக்சுவலி அதுதான் தோணுது. ஒரு 2 சாரி வச்சுட்டு எப்படி லைஃப் பூரா வாழ்ந்தாங்க, ஒரு பழைய சோறு சாப்பிட்டு எப்படி லைஃப் வாங்கினோம், ஒரே ஒரு குழம்பு வச்சு எப்படி வாங்கினாங்க, மார்னிங்கில் வச்ச குழம்பு வந்து 2 வேளை சாப்பிடுவாங்க. அண்ட் ஒரு லைஃப், அந்த லைஃப்லேயே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. அண்ட் த பாக்ஸிங் வாஸ் த என்டர்டெயின்மெண்ட் ஃபார் தட் கம்யூனிட்டி. அண்ட் அந்த என்ன பியூட்டி பார்த்தீங்கன்னா, இந்த சார்பேட்டா படத்தில் யூ வில் see when you watch the movie, they show the top boxers. அந்த பரம்பரையில் one person is a Muslim. Arya, actually his mother is Christian, so he's a Christian. And then there is Raman, who is a Hindu. So all of them are from the same பரம்பரை. நான் வந்து சார்பேட்டாக்காக பரம்பரை, ஆனால் என்னோட ஓன் பிரதர் வந்துட்டு இடியாப்பம் பரம்பரை. ஆனால் எங்களுக்கு என்ன முக்கியம்னா பரம்பரை, அந்த பிளட்டு கூட இட்ஸ் நாட் இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த மாதிரி அந்த தட் ஸ்போர்ட்ஸ் brought all communities without caste, without religion, everything together. It's a beautiful thing, no? கேவி ஆனந்த் சார் டெத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெத்ஸ் லாஸ்ட் ஒரு 1 இயராகவே. விவேக் சார் ஆகட்டும், இந்த படத்தில் இருக்கக்கூடிய மாஞ்சாக்கண்ணன் கேரக்டர் நடித்த அவரோட டெத் ஆகட்டும், பல விஷயங்கள் இதில் உங்களுக்கே வேற கொரோனா வந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி ஒருத்தர் எப்படி வந்தாலும் நீங்கள் எப்படி வெளியே வந்து கொரோனா? எங்களுக்கு மட்டும் இல்லை, இட்ஸ் a reminder to all of us that one, money can't buy you life. ஓகே, என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் பெட் இல்லாமல் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் ஒரு ஹாஸ்பிட்டல் பெட் கிடைக்காம 1 or 2 of them have passed away. So it's a strict reminder that nature is good, is really strong, and நம்ம வந்து very powerful and we have to adjust with it and go. Very sadly, in this corona has taken away some of our greatest talents from our industry. Vivek sir, SPB sir, KV Anand sir, and even இங்கே நம்ம சார்பேட்டா ஃபில்ம் மஞ்சா கண்ணன் சொல்லிட்டு ஒரு வண்டர்ஃபுல் கேரக்டர், அமேசிங் கேரக்டர். அவர் வந்து அப்படியே எம்ஜிஆர் மாதிரி இருந்தார், பண்ணார், சூப்பராக டெலிவர் பண்ணார். அவர் கூட காம்பினேஷன் சீன்ஸ் இருந்தது எங்களுக்கு. இந்த லாக்டவுனில் இந்த சினிமா ரிலீஸ் பண்ணதுக்கு முன்னால் he unfortunately died of corona. It's a very very sad thing. I'm trying to imagine, நான் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு சடனாக அந்த ரிசல்ட்டை பார்க்காம இந்த உலகத்தை விட்டுட்டு போயிட்டேன்னா எப்படி ஃபீல் பண்ணுவேன் இமேஜினிங்.
அண்ட் இட்ஸ் சச் அ பிக் லாஸ். எனக்கும் ஆயிருக்கு, எங்கள் என்டையர் ஃபேமிலிக்கு வந்து போயிருக்கு, எனக்கு குழந்தைக்கு ஆயிருக்கு. அந்த சஃபரிங் பார்க்கறது ரொம்ப கஷ்டம், அவங்களோட சஃபரிங். ஸோ let's pray that very soon the human mankind will be able to overcome corona and come out of this. Yeah. சார்பேட்டா பரம்பரை ஒரு தியேட்டர்ல பார்க்க வேண்டிய படம் OTT பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஆக்சுவலாக இதை எப்படி பார்க்குறீங்க? ஒருவேளை தேட்டர்லேயே ரிலீஸ் ஆயிருக்கலாமா, இல்லை ஓடிடியே இப்போதைக்கு ஜென்ரேஷனுக்கு ஓகேவா? Whether it's Netflix and Amazon Prime தான், I think India பூரா Netflix விட penetration of Amazon Prime is the highest நினைக்கிறேன். ஸோ அந்த ரீசன்னால நிறைய வியூவர்ஸ் இருக்கு, இன்னும் நிறைய வியூவர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க for the sake of seeing Sarpeta. So I'm really thinking this is a good decision. Worldwide reviews வந்துட்டு இருக்கு and I'm very happy for that. ஓகே, நீங்க ரிவ்யூ பாத்தீங்களா? நீங்க பார்த்த ரிவ்யூ? Yes, நிறைய ரிவ்யூஸ் வந்திருக்கு, எல்லாருமே ப்ரேஸ் பண்றாங்க படத்தை. பட் the most important thing I want to also share is that this film is the reviews are all talking about every character, not just about Arya sir and Dushara sir and Ranjit sir. Every single person they're appreciating. That is amazing. படம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த செலிபிரிட்டி ஃபோன் பண்ணி செம்மையாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க? எல்லாரையும் கால் பண்ணணும் போல இருந்தது. எல்லாரோட நம்பர்ஸ் இல்லை என்கிட்ட. ஸோ என்கிட்ட இருக்கிற நம்பர்ஸ் வந்து ஜானை வந்து ஐ மெட் இட் ப்ரிவியூ இட் செல்ஃப். அவருக்கு வந்து அங்கே செட்லேயே சொல்லிட்டேன், யூ டிசர்வ் அன் அவார்ட் ஃபார் யுவர் பர்ஃபார்மன்ஸ். பிகாஸ் நேரில் பார்த்துருக்கேன் அவரோட பர்ஃபார்மன்ஸ். அப்புறம் டப்பிங்கில் பார்த்தேன், டப்பிங்லேயே கால் பண்ணிவிட்டு சொன்னேன், வா சூப்பராக பண்ணியிருக்கீங்க, பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு. அப்புறம் அனுபமா மேம் was done phenomenally. அவங்களோட பவர், அவங்களோட ஃபயர், அந்த ஒரு பாக்யம்னா ஒரு ஃபயர் அந்த மாதிரி இருப்பாங்க. துஷாரா, ஐ மீன் she's so young, she's so new, இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப நியூவாக வந்திருக்காங்க. ஆனால் அந்த மாரியம்மா கேரக்டரோட போர்ட்ரேயல் அவுட் ஆஃப் த வேர்ல்டு. இவ்வளோ ஒரு நியூ ஆக்ட்ரஸால் இவ்வளோ டெப்த் ஆஃப் ஆக்டிங் பண்ண முடியும்னு எனக்கு ரொம்ப இது இருந்தது, சர்ப்ரைஸாக இருந்தது. அப்புறம் அஃப்கோர்ஸ் டான்சிங் ரோஸ் அண்ட் த கேரக்டர் ஆஃப் ராமன், சந்தோஷ் சார் பண்ண கேரக்டர், ஈவன் த வில்லன் முத்துக்குமார் சார், வாட் அ பர்ஃபார்மன்ஸ், அன்பிலீவபிள். அந்த கேரக்டரை பார்த்த உடனே நம்மளுக்கு கடுப்பாகும், ஊர் வந்தா ஏன் இப்படி பண்றாரு. ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி என்ன படம் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ ஸ்டார்டிங் இப்போ ரிலீசஸ் பார்த்தீங்கன்னா ஐ ஹர்ட் தட் பொன் மாணிக்கவேல் பை பிரபுதேவா இஸ் அபவுட் டு ரிலீஸ் ஆன் டிஸ்னி ஹாட்ஸ்டார். ஸோ அதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சில ப்ராஜெக்ட்ஸ் நான் என்னோட போர்ஷன்ஸ் முடிச்சாச்சு, பட் டப்பிங் எல்லாம் இன்னும் எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியல, அது வெயிட்டிங் ஃபார் தோஸ். இப்போ நியூ ப்ராஜெக்ட்ஸ் ஐ எம் ஸ்டார்டிங். அஸ்வின், குக் வித் கோமாளி அஸ்வினோட கரண்ட்லி ஸ்டார்டட் நியூ ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட் வந்து இட்ஸ் அ ரொமான்டிக் காமெடி அண்ட் ஐ எம் பிளேயிங் ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் இன் த ரூம். ஐம் ஸ்டார்டிங், என்னோட ஒர்க் வந்துட்டு நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த படத்தில். ஓகே மேடம், இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக எங்களுக்காக சொன்னது ரொம்ப நன்றி. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி சென்னை தமிழ், எனக்கு ஆங்கில இந்திய தமிழ் வேணாம், சென்னை தமிழில் இருந்தால் ஒரு 4 வார்த்தை, நல்ல வார்த்தை நான் வேணும் உனக்கு, வேற எதுனா போர்வை எதுனா சொல்லுங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் பேசுன்னு உயிரை வாங்கிட்டு முடிச்சு விட்டு கிளம்புறேன் அந்த மாதிரி. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அவங்களுடைய அடுத்த திரைப்படத்துல தேசிய விருது வாங்கிட்டு நான் உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பிளேஸ் பண்றீங்க. பட் நான் வந்து how I look at it, எங்களுக்கு வந்து ஏதாவது ரெக்கக்னிஷன் அவார்டு ஏதாவது வரணும்னா இட் வில் கம் பிகாஸ் இட்ஸ் டெஸ்டின்ட். ட்ரூ எஃபர்ட் போடணும், என்ன பண்ணாலும் நம்ம பெஸ்ட் எபிலிட்டிஸ்க்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும், அதில் ட்ரூ எஃபர்ட் போடணும், உண்மையான எஃபர்ட். அந்த பலனை நம்ம எதிர்பார்க்க கூடாது, அது வரணும்னா வரும். வந்துருச்சு. Okay, thank you so much. Thank you guys, thank you very much.